ஒரு நிறைய சம்பவங்களை, நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடும் என்றாலும் கூட, சில சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது, சில சொற்களை பார்க்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். தோழர் சந்துரு அவர்கள் அம்பேத்கர் ஒளியில் தீர்ப்பு என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் வாசித்திருக்கக்கூடும், இல்லை என்றாலும் வாசிக்க வேண்டும். அவரும் அவருடைய உரையிலே அவர் அது குறித்தெல்லாம் பேசக்கூடும் நான் நம்புகிறேன். ஒரு முடிவை எடுக்கிற பொழுது என்ன விதமாக எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கவிஞர்களை பற்றி சொல்கிற பொழுது இன்றைக்கு வாமு சேதுராமன் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள். அவரை பற்றி ஒரு சம்பவத்தை எழுத்தாளர் முத்துலிங்கம் ஐயாவின் கணக்கு புத்தகம் அப்படிங்கிற நூலில் ஒன்று எழுதியிருந்தார். நான் படிச்சுட்டு ரொம்ப அப்படியெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சந்தேகப்படுகிற அளவுக்கு ஒரு சம்பவம் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு 1,00,000 கவிதைகளுக்கு மேலே அவர் எழுதியிருக்கிறார். 1,00,000 எழுதினால் அது கவிதையாங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது வேறு. ஆனால் 1,00,000 கவிதைகள் எழுதிய மிக முக்கியமான ஒரு கவிஞர் அவர். மரபு கவிதை நிறைய எழுதியிருக்கிறார். நிறைய திராவிட இயக்க சிந்தனைகள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு கவிஞர். அவருடைய கவிதைகள் மீது மாற்று அபிப்பிராயம் இருக்கிறவர்கள் இருக்கக்கூடும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் சினிமாவுக்கு ஏன் பாட்டு எழுதலை அப்படின்னு முத்துலிங்கம் கேட்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் இத்தனை 1,00,000 பாட்டு எழுதியிருக்கிறீங்களே, இத்தனை 1,00,000 கவிதைகள் எழுதியிருக்கிறீங்களே, இத்தனை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறீர்களே, உங்களை இவ்வளோ பெரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் பாராட்டி எழுதியிருக்கிறார்களே, நீங்கள் ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதிலில் படிச்சிங்கன்னா நீங்கள் இப்படியெல்லாம் கூட நடக்குமாங்கிற மாதிரி யோசனை எனக்கு வந்தது, உங்களுக்கும் கூட வரக்கூடும். அது என்னென்னா, அவர் சொல்லியிருக்கிறார், இல்லையா நான் பாட்டு எழுதி எப்படியாவது சினிமாவில் புகழ் பெறணுங்கிறதுக்காக நானும் ஆசைப்பட்டேன். அப்போ சாண்டோ சின்னப்ப தேவர் இருந்தார், அவர்கிட்ட போய் நான் பாட்டு கேட்டேன். கண்டிப்பாக அவர் தர்றேன்ப்பா, நீ நிறையா எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன், சரி எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஒரு மெட்டு கொடுத்தாரு, நான் எழுதிட்டு போனேன். படித்து பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குப்பா, அடுத்த வாரம் ரெக்கார்டிங்னு சொன்னார். அந்த ரெக்கார்டிங் தேதிக்கு நாள் நான் போனேன். போன உடனே, என்னப்பா உன் கவிதையை வந்த கவிஞன்ட்டெல்லாம் காமிச்சேன், இவருக்கு பாட்டே எழுத தெரியலன்னு சொல்லிட்டானுவன், அதனால் உன் பாட்டை சினிமாவில் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரான். சொன்ன உடனே வாமு சேதுராமன் என்ன செய்தாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எல்லோரும் சிரிச்சிடக்கூடாது, கைத்தட்டிடக்கூடாது. அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தியை தான் நான் சொல்கிறேன். ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கே அவருக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அதில் அவர் எழுதியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அப்படி சாண்டோ சின்னப்ப தேவர் சொன்ன உடனே நான் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டேன் ஐயா அப்படின்னு முத்துலிங்கத்தில் சொல்கிறாரு. என்ன சபதம்? இனிமேல் காலணிகள் அணிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போன செருப்பை சாண்டோ சின்னப்ப தேவர் ஸ்டூடியோ வாசல்லையே விட்டுட்டு நான் திரும்பி வந்துட்டேன். செருப்புக்கும் பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. ஆனால் தன் மனதிற்குள் அவர் ஏதோ ஒரு விதமான ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக செருப்பை கழட்டி விட்டுட்டு வந்திருக்கிறார். அதே செருப்பு ஆட்சி அமைத்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், அது வேறு. ஆனால் சேதுராமன் ஐயா செருப்பை கழட்டிட்டு போயிட்டார். உடனே முத்துலிங்க ஆர்வமாக கேட்குறாரு, அதுக்கு பிறகு அந்த செருப்பு போடுறதுக்கான வாய்ப்பு வந்துச்சா வரலையா அப்படின்னோடனே, எப்படியும் அடுத்த பாட்டு எழுதிட்டு தான் நான் செருப்பு போடணுங்கிறதுக்காக ரொம்ப வருஷம் போராடி ஒரு 3 வருடங்கள் கழித்து எனக்கு இளையராஜா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அதே மாதிரி பாட்டை எழுதிட்டு வந்து தான் செருப்பு போடணுங்கிறதுக்காக பாட்டெல்லாம் எழுதி கொடுத்து ரெக்கார்டிங் தேதி சொன்னாங்க. ரெக்கார்டிங் தேதி சொல்கிறதுக்கும் நாள் அவரை போய் பார்த்துட்டு மறுநாள் செருப்பு வாங்கலாங்கிறதுக்காக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவரை பார்க்க போனேன். அந்த படம் ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்னதான் ஆச்சு பாருங்கள், அணி இலக்கணம்லாம் படித்த ஒருத்தர் காலனியே போட முடியாத அளவுக்கு சினிமா வாய்ப்பு, அவ்வளோ சிக்கலுக்குரிய வாய்ப்பு அது மாறி இருக்குது. அதுக்கப்புறம் என்னங்க நடந்துச்சு, அப்புறமா என்னென்னு முத்துலிங்க ஐயா கேட்குறாரு. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அதற்கு பிறகு ஞாயிறு திங்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க, புது கம்பெனி, புது இசையமைப்பாளர். சரி, இளையராஜா வாய்ப்பு தரல, சாண்டோ சின்னப்ப தேவர் வாய்ப்பு தரல, புது கம்பெனி, நிச்சயமாக நம்முடைய எழுத்துக்கும் சொல்லுக்கும் மரியாதை இருக்குங்கிறதுக்காக நம்ம அவங்க எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எழுதினேன். ஞாயிற்றுக்கிழமை பாடல் பதிவு, ஞாயிற்றுக்கிழமை கம்போசிங், திங்கட்கிழமை பாடல் பதிவுன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப தயாராகி நான் போனேன். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பாடல் கம்போசிங் நடந்துச்சு. அங்கேயே உட்காந்து நான் எழுதிட்டேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த தயாரிப்பாளர் சொன்னார், நாளைக்கு காலையில் நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க, இதுக்கான தொகையை வாங்கிக்கோங்க, உடனே போய் ரெக்கார்டிங் பண்ணுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி திங்கட்கிழமை காலையில் நான் போனேன். அந்த தெரு முழுக்க ஒரே கூட்டமாக இருந்துச்சுங்கய்யா. என்னன்னு விசாரித்தேன், அந்த தயாரிப்பாளர் செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஞாயிறு கம்போசிங், திங்கட்கிழமை பாலுன்னு என்னுடைய மொத்த பாடல் ஆசையும் மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னதாக அந்த தகவல் இருக்கிறது. இந்த தகவல் சரியோ தப்போ, உண்மையோ ஆசியமோ பகடியோ இதெல்லாம் விட்டுருங்க. சினிமாவில் பாட்டு எழுதுவது அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சியை ஒவ்வொரு கவிஞர்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்களா அப்படின்னா செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியம். ஏன்னா உயர்ந்த இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய
இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கவிஞர்களை நான் அறிவேன். ஆனால் நான் என்னை நீங்கள் அறிந்த அளவுக்கு அவர்களை அறிந்திருப்பீர்களாங்கிறது ஒரு சிக்கலுக்குரிய விஷயமா இருக்குது.